வகுப்பு எடுக்க வேண்டும் என்று கேட்ட காரணத்தினால் இடையில் நான் இந்த பகுதியிலே அந்த என்னால் இயன்ற வரை அந்த சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பிரிவுகளையும் அது குறித்த விளக்குகளையும் தர விளைகின்றேன். ஏற்கனவே நாம் உடன் விசாரணையை பற்றி இன்வெஸ்டிகேஷன் என்ற தலைப்பில் முழுமையாக அல்ல, அதனுடைய முக்கியமான பகுதியில் மட்டும்தான் நாம் கண்டோம். நம்முடைய பல வழக்கறிஞர்கள் இன்றைக்கு தனிப்புகார் பிரைவேட் கம்ப்ளைண்ட் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நீதிமன்றத்திலே குற்றவியல் நீதிமன்றத்திலே இளம் வழக்கறிஞர்கள் பல பேர் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் குறிப்பாக செக் கேசஸ் டிசார்டர் ஆஃப் செக் கேசஸ் வந்த பிறகு ஏறக்குறைய தனிப்புகார் சம்பந்தமாக அத்தனை பேருமே தெரிந்திருக்கக்கூடிய நிலையில் அதனுடைய அடிப்படையான விஷயங்களுக்கு போகாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான தீர்ப்புகளையும் விசாரணை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஏற்கனவே சொன்னபடி ஒரு புகார் கொடுக்கப்படுகிற போது அந்த புகார் பிடிக்கக்கூடிய குற்றமாக இருந்து மனுக்கு புகார் கொடுக்கிற போது காவல்துறை அந்த புகாரினை பெற்று 154 உபப்பிரிவு 1 புகார் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் என்பது லலிதகுமாரி வழக்குகளுக்கு பின்னால் ஒத்துக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்துடைய கட்டளையாகும். அப்படி செய்ய மறுக்கிற போது அதனுடைய ஒரு நகலை, அதனுடைய சுருக்கத்தை அல்லது நகலை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு ஒரு பதிவஞ்சல் மூலமாக அனுப்புவோம் என்று சொன்னால் அதன் மூலமாக காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவு அந்த புகாரின் மீது வழக்கு தாக்கல் செய்ய செல்லலாம் என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படியும் அந்த புகார் பிடிக்கக்கூடிய குற்றத்தின் பேரில் புகார் தாக்கல் செய்யப்பட என்று சொன்னால் அடுத்தபடியாக நாம் 154 உபப்பிரிவு 154 உபப்பிரிவு 3 படி நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் அதற்கு அடுத்தபடியாக முன்பெல்லாம் உயர்நீதிமன்றத்துக்கு சென்று அங்கு 482 டைரக்ஷன் வாங்கி கொடுத்தது காலம் இருந்தது. ஆனால் அதற்கு சக்கிரிவாசு வழக்குக்கு பிறகு 2008க்கு பிறகு குற்றவியல் நீதிமன்ற சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றி 154 படி பிடிக்கக்கூடிய குற்றமாக இருந்தால் அது காவல்துறையுடைய கண்காணிப்பாளருக்கு 154 உபப்பிரிவு 3 படி அனுப்பிய பிறகும் நடவடிக்கை என்று சொன்னால் 200 சிஆர்பிசியின் கீழ் 200 சிஆர்பிசியின் கீழ் ஒரு தனி புகார் கொடுக்க வேண்டும் என்ற வழிமுறையை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு வலியுறுத்தல் வந்தது. சில விசேஷ காரணங்களுக்காக விசேஷ தன்மை கொண்டிருக்கிற வழக்குகளில் 482வது பிரிவின் கீழ் போய் நாம் மீண்டும் வழக்கை புகார் செய்ய சொல்லலாம் என்று வழிமுறைகள் வந்திருக்கின்றன. அவ்வாறு நாம் தனிப்புகார் நீதிமன்றத்தின் குற்றவியல் நீதிமன்றத்தின் முன்னால் வழக்கு தனிப்புகாரா தாக்கல் செய்யப்படுகிற போது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமாகத்தான் இன்றைக்கு நாம் முழுமையாக நம்முடைய நேரத்தில் பார்க்க இருக்கின்றோம். அவ்வாறு ஒரு தனிப்புகார் கொடுக்கிற போது ஏற்கனவே சாப்டர் 12 பொறுத்த வரைக்கும் சிஆர்பிசியில காவல்துறையில புகார் கொடுக்கிற போது காவல்துறைக்கு இருக்கிற அதிகாரங்களை பற்றி நாம் பார்த்தோம். அதே போல சாப்டர் 15 பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்புகாரை பிரைவேட் கம்பெனி எப்படி தாக்கல் செய்வது என்ற முறையில் 200வது பிரிவிலிருந்து அது தொடங்குகிறது. ஒரு தனிப்புகார் நீதிமன்றத்தில் குற்றவியல் நீதிமன்றத்தில் புகார்தாரர் கொடுக்கிற போது அவர் எப்படி கொடுக்க வேண்டும், யாரெல்லாம் கொடுக்கலாம், அது அந்த வழக்கு எப்படி கோப்புக்கு எடுக்கப்பட வேண்டும் என்பது சம்பந்தமாக இன்றைக்கு நமக்கு தெரிந்திருக்கிற பல தீர்ப்புகளும் உண்டு. ஏற்கனவே நாம் சொன்னபடி புகார் என்பதை பற்றி சிஆர்பிசியினுடைய டெஃபினிஷன் 2D ஒரு புகார் என்பது குற்றச்சாட்டு சம்பந்தமாக கொடுக்கக்கூடிய ஒரு மனு புகார், ஆங்கிலத்தில் பிரைவேட் கம்ப்ளைண்ட் சொல்லுங்க, கம்ப்ளைண்ட் என்று சொல்லக்கூடிய வார்த்தை 2D வருகிறது. அந்த புகார் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிற போது நீதிமன்றங்களுடைய பல தீர்ப்பின்படி அதற்கு தனியான ஒரு ஃபார்மெட் என்பது கிடையாது. நான் பதிவுகளை கூறுகிற போது சொல்லுவது போல ஒரு புகார் சொன்னால் இன்னும் சொல்ல போனால் 2D விளக்கத்திலேயே any complaint is given orally or in writing என்ற வார்த்தை இருக்கிறது. வாய்மொழியாக சொன்னாலும் கூட அந்த புகாரை
எழுதி பதிவு செய்ய வேண்டும் என்பது இன்றைக்கு இருக்கிற நடைமுறையாகும். ஆகவே ஒரு புகாரை கொடுக்கிற போது அந்த புகாரில் புகார்தாரர், எதிரிகள் என்பதை பற்றிய முழு விவரமும், அது நாம் இன்றைக்கு தாக்கல் செய்யக்கூடிய அந்த வழக்கினுடைய 200வது பிரிவும், அதற்கு பின்னால் நம்முடைய அந்த வழக்குடைய சுருக்கத்தை, அதே சமயத்தில் எதை சொல்லப்பட வேண்டுமோ அதை பற்றி குறிப்பாக அத்தனையும் சொல்லப்பட வேண்டும் நமக்கு தெரியும். இறுதியில் நம்முடைய பரிகாரத்தை நாம் கேட்கிறோம். பிறகு அதனுடைய நம்முடைய வெரிஃபைடு பெட்டிஷன் என்ற முறையில் நம்முடைய புகார்தாரருடைய கையெழுத்திட்டு விட்டு நாம் தாக்கல் செய்யக்கூடிய ஆவணங்கள், சாட்சிகள் எல்லாம் குறைப்பட நாம் செய்கின்றோம். புகார் என்று சொல்கிற போது அதில் யார் மீது குற்றம் சாட்டப்படுகிற போது நமக்கு எதிரிகள் தெரிந்திருக்கிற பட்சத்தில் அவருடைய பெயர்களை குறிப்பிடுவது நியாயமான ஒன்று. ஆனால் எதிரிகள் யார் என்றே தெரியாத போது அப்படிப்பட்ட புகார் எப்படி தாக்கல் செய்ய வேண்டும் பல பேருக்கு சந்தேகம் உண்டு. சொல்ல போனால் பல இடங்களில் புகார் எதிரியுடைய பெயர் தெரியாதனாலேயே புகார் திருப்பப்படக்கூடிய காலத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த பிரிவிலேயே நோன் ஆர் அன்னோன் என்ற வார்த்தை உண்டு. பர்சன்ஸ் என்ற முறையில். ஆகவே நாம் இன்றைக்கு பல வழக்குகளில் பார்க்கிறோம், ஒரு திருட்டு வழக்கில் இருக்கக்கூடிய எதிரி நமக்கு யாருன்னு தெரியாது. ஆகவே புகார் கொடுக்கிற போதே பெயர் தெரியாத எதிரி என்று தான் நம்ம போட்டு கொடுப்போம். அதே போல தனிப்புகாரிலும் இன்றைக்கு எதிரியுடைய பெயரை போட்டுத்தான் தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு தனிப்புகார் நீதிமன்றத்தில் கொடுத்த பின்னால் நீதிமன்ற நடுவர் என்ன நிலை எடுக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அப்படி செய்கிற போது நீதிமன்றத்தில் இருக்கிற அதிகாரம் 14வது சாப்டரை பொறுத்தவரையில் டேக்கிங் காக்னிசன்ஸ் என்ற வார்த்தையினை அவர் பயன்படுத்தி, டேக்கிங் காக்னிசன்ஸ் 190வது பிரிவில் 1A படி ஒரு தனி புகார் கொடுக்கிற போது அந்த புகாரை கோப்புக்கு எடுக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கு இருக்கிற முக்கியமான அதிகாரங்கள், ஒன்று, அந்த புகார் அடிப்படையே இல்லாது இருக்கும் என்று சொன்னால் அவர் அதை நிராகரிக்கலாம். ஒரு சிவில் வழக்கு போன்றிருக்க இருந்தால் அல்லது ஒரு புகாரை வாங்கி அவர் கேட்கக்கூடிய மிக முக்கியமான 2 வகையான அதிகாரங்கள், ஒன்று, அவர் கோப்புக்கெடுப்பு, அவர் நோட்டி, அதாவது காக்னிசன்ஸ் சொல்லக்கூடிய வகையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு முன்பாக அந்த புகாரினை படித்து அவைகளை தெரிந்து கொண்டு அந்த வழக்கை காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்று கருதினால் 156 உபப்பிரிவு 3 கீழ் பிடிக்கக்கூடிய குற்றமான காக்னிசபிள் ஆஃபென்சஸ் சம்பந்தமாக அந்த புகாரை காவல்துறைக்கு அனுப்பலாம். இது நம்முடைய நடைமுறையில் பார்க்கிற போது இது காக்னிசபிள் ஆஃபென்சஸ் பொறுத்தவரை அவ்வாறு செய்வதற்கு அதிகாரம் உண்டு. ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் தாக்கல் செய்கிற போது நாம் கொடுக்கிற புகார் அது காக்னிசபிள் ஆஃபென்ஸாகவும் இருக்கலாம், நான் காக்னிசபிள் ஆஃபென்ஸாகவும் இருக்கலாம். நமக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிற ஒன்று, நீதிமன்றத்தின் உத்தரவு இல்லாமல் சிஆர்பிசி ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் அல்லது சிறப்பு சட்டங்களில் சொல்லப்பட்டிருக்கிறபடி இருக்கக்கூடிய ஒருவரை கைது செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கக்கூடிய வகையில் காக்னிசபிள் ஆஃபென்ஸ் உண்டு. நீதிமன்றத்தின் அதிகாரம் இல்லாமல் கைது செய்யப்பட முடியாத குற்றங்கள் தான் நான் காக்னிசபிள் சொல்கின்றோம். இந்த 2 பிரிவு சம்பந்தமாகவும் நாம் தனி புகார் செய்ய முடியும். அவ்வாறு நான் காக்னிசபிள் ஆஃபென்ஸுக்காக ஒரு தனி புகார் செய்கிற போது அந்த புகாரினை நீதிமன்றம் எடுத்துக்கொண்டு 155 உபப்பிரிவு 2 படி காவல்துறைக்கு வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ய அனுப்பலாம். பிடிக்கக்கூடிய குற்றமாக இருக்கும் என்று சொன்னால் காக்னிசன்ஸ் எடுப்பதற்கு முன்பாக there are 2 stages. One is taking cognizance. That means the court, it's a post-cognizance stage. Examination of complaint on oath and witnesses that comes under the post-cognizance stage. Prior to which it's called pre-cognizance stage. ஒரு வழக்கை கோப்புக்கு எடுத்து அதில் காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்று நடுவர் கருதினால் அதன்படி
156 புகப்பெரிய 3 படி அனுப்பக்கூடிய புகார்கள் இருக்கிற போது அது ப்ரீ காக்னிசன்ட் ஸ்டேஜ் என்ற முறையில் அது அனுப்பப்படுகிறது. இந்த அவ்வாறு அனுப்பப்படுகிற போதுதான் நாம் இதன் முன்பாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக இது போன்ற தனிப்புகார்கள் எல்லாம் சரியான வகையிலே நீதிமன்ற காவல்துறை கவனத்தில் எடுத்துக் கொள்ளாமல் அப்படி கிடப்பில் போட்டிருக்கிற காலம் இருந்தது. அதற்கு பின்னால் தீர்ப்புகள் வந்தன. அந்த தீர்ப்புகளிலே எந்த நீதிமன்றம் ஒரு புகாரை 156 உபப்பிரிவு 3 படி காவல்துறையினுடைய விசாரணைக்கு அனுப்புகிறதோ அப்படி அனுப்புகிற போதே அதற்கு ஒரு கால வரையறை நிர்ணயித்து பிக்சிங் எ டைம் கண்டிஷன் டைம் ஒரு காலவரை நிர்ணயித்து அனுப்ப வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, the court has got a power to monitor. Though the court has got no power to interfere in the investigation or to direct the investigation as to which manner they have to do it, but the court has got the power to monitor because it is sending the report with a condition precedent by fixing a time. அது ஒரு கால நேரத்தை குறிப்பிட்டு அனுப்புகிற போது அது குறித்து அதனை பற்றி மானிட்டர் பண்ணுவதற்கு அதிகாரம் என்று சொல்லக்கூடிய வழக்கில் உண்டு. ஆகவே அவ்வாறு காவல்துறைக்கு அனுப்பப்படுகிற போது காவல்துறையினர் கட்டாயமாக வழக்கை 154(1) படி பதிவு செய்து முதல் தொடர்க்கு பதிவு செய்து அதனை 156, 157 படி உடனே விசாரணைக்கு எடுக்க வேண்டியது என்று நம்ம அந்த அடிப்படையில் ஒரு புகாரை இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்து உடன் விசாரணை செய்யக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரி அந்த வழக்கை வழக்கம் போல 156, 157 புலனாய்வின்படி அவர் இன்றைக்கு அந்த வழக்கை இறுதி அறிக்கை தாக்கல் செய்யலாம். விசாரணை செய்து எதிரில் கைது செய்து அதுக்குரிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதன்படி இறுதி அறிக்கை தாக்கல் செய்யலாம். அப்படி தாக்கல் செய்யக்கூடிய அது 173 உபப்பிரிவு 2 படி 173 சப்ளாஸ் 2 படி இறுதி அறிக்கை ஆகிறது. அதே சமயத்தில் ஏற்கனவே அவரிடம் பல வழக்குகளை நாம் பார்க்கிறோம். எந்த காவல்துறை காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கிறோமோ many cases we come across that suppose a complaint is given to the police station where the police did not take any action and we resorted to 154 subclause 3 CRPC by sending a complaint to the magistrate or register the complaint, and even after that did not take any action. We are now facing in so many cases throughout the state. Then suppose if we go to the court and filing a complaint under section 200 CRPC, then the Honorable Magistrate was pleased to forward to the concerned police station to register the case and investigate under 156 subclause 3. It's a bounden duty on the part of the police to do it. They suppose it is now actually inviting even punishment, action, department action. And we can also file a private complaint under section 166 CRPC in respect of the session house officer who refuses to take action. ஆனால் நடைமுறையில இன்றைக்கு எந்த காவல்துறை இடத்தில் கொடுத்து நமக்கு புகாரை பதிவு செய்து வழக்கு விசாரிக்கவில்லையோ அதே காவல்துறையிடம்தான் மீண்டும் நடுவர் அவர்கள் அந்த புகாரை அனுப்புகிறார்கள். ஆகவே அந்த வழக்கை முறையாக புலன் விசாரணை செய்வதாக நாம் பலவரை பார்த்து விட்டோம். அதற்கென்று போராடி அல்லது அந்த புலனாய்வு அதிகாரியை மாற்ற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் நாம் உயர்நீதிமன்றத்துக்கு சென்று வாதாடி மாற்ற முயற்சிக்கிற போதோ அல்லது அதற்கான கவனத்தை எடுக்கிற போதோ அதற்குரிய செல்வாக்கு அதற்குரிய உரிய சக்தி செலுத்துகிற போதுதான் காவல்துறை அதிகாரிகள் முறையாக புலன் விசாரணை செய்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் அவர்கள் அந்த வழக்கை எப்படியாவது முடித்து ரெஃபர் செய்திருக்கிறார்கள், ரெஃபர்ட் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கிறார்கள். அது க்ளோஷர் ரிப்போர்ட் என்று சொல்லியிருந்தோம். அந்த க்ளோஷர் ரிப்போர்ட்டை தாக்கல் செய்யக்கூடிய அந்த இறுதி அறிக்கை தாக்கல் செய்கிற போது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இப்போது இருக்கக்கூடிய வாய்ப்பு சிஆர்பிசியை பொறுத்தவரை ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் என்ற வார்த்தை எங்கேயும் கிடையாது. ட்ரையல் என்ற வார்த்தை எப்படி இல்லையோ அதே போல ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் என்ற வார்த்தையும் கிடையாது. இந்த போல கூட நீதிமன்றத்துடைய தீர்ப்புகளில் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக
வழிகாட்டியாக பாதிக்கப்பட்டவருக்கு புகார்தாரருக்கு அவ்வாறு ஒரு வழக்கு கொடுக்கப்பட்டு அது 156/3 சிஆர்பிஎஸ்ஸின் படி காவல்துறைக்கு அனுப்பப்பட்டு அது விசாரணை செய்து அந்த வழக்கை க்ளோஷர் செய்து தள்ளுபடி செய்து அந்த வழக்கு க்ளோஷர் ரிப்போர்ட் தாக்கல் செய்தால் அவர்கள் காவல்துறை கொடுக்கக்கூடிய ஆர்சிஎஸ் நோட்டீஸ் என்பது வேறு. அந்த க்ளோஷர் ரிப்போர்ட்டை பெறக்கூடிய நடுவர் அதை வாங்கி அதனை ஆய்ந்து பார்த்து அவர் இருக்கக்கூடிய அதிகாரமே சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய புகார்தாரருக்கு நோட்டீஸ் கொடுக்கும், கம்ப்ளைண்ட் நோட்டீஸ் கொடுக்கும் என்பது நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் அந்த அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கிற போது கொடுத்து அவர் நேரில் ஆஜராகி இதன் பேர்ல ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடலாம், அல்லது தனியாகவே ஃப்ரெஷ் கம்ப்ளைண்ட் ஒன்று போடலாம். அதன் பேர்ல 2 வழிமுறையும் உண்டு. இப்போது ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் சொல்லக்கூடியவற்றையே ஒரு புகாராக எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலை உண்டு. இது சம்பந்தமாக சமீபத்தில் வந்திருக்கூடிய தீர்ப்பு 2019 Volume 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் 187 சுப்ரீம் கோர்ட். விஷ்ணுகுமார் திவாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ் என்ற சமீபத்திய தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் இது குறித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதனுடைய பேரா 41 மற்றும் 45 இது குறித்த விளக்கமான அதில் 45வது பேராவில் if a protest petition fulfills the requirements of a complaint, the magistrate may treat the protest petition as a complaint and deal with the same as required under section 200 with section 202 of the code. In this case, in fact, there is no list of witnesses as in the protest petition. The prayer in the protest petition is to set aside the final report and allow the application against the final report. While we are not suggesting that the form must entirely be decisive of the question whether it amounts to a complaint or liable to be treated as a complaint, we would think that essentially the protest petition in this case is the summing up of the objection of the second response report, the final report. ஆகவே ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் நம்முடைய ஆட்சேபனை மனுவை தாக்கல் செய்கிற போது அதில் ஒரு புகார் கொடுக்கிற போது அடங்கியிருக்கிற விவரங்கள் எல்லாம் அடங்கியிருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் சாட்சிகள் ஆவணங்களை பற்றி எல்லாம் குறிப்பிட்டிருக்க வேண்டும். இதை நம்முடைய கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் சும்மா பொதுவாக காவல்துறையினர் முறையாக விசாரிக்கவில்லை, ஆகவே ஆட்சேபனை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று போடுகிற போதுதான் பிரச்சனை வருகிற பொழுதுமே. ஆகவே நான் நம்முடைய வழக்கறிஞர்கள் எல்லாம் கேட்டுக்கொள்ளலாம், அந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் உரிய விளக்கங்களோடு சாட்சிகளோடு ஆவணங்களோடு தாக்கல் செய்வதை கேட்கிறோம். நாம் அவ்வாறு தாக்கல் செய்கிற போது ஏற்கனவே காவல்துறையினர் நீதிமன்றத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிற அந்த 156/3 புகாரின் மனுவின் பேரில் அவர்கள் விசாரணை செய்து சாட்சிகள் விசாரித்திருப்பார்களா, அந்த வழக்கு வாக்குமூலங்கள் மற்றும் இருக்கக்கூடிய ஆவணங்களை தாக்கல் செய்திருப்பார்கள். அந்த வாக்குமூலங்களை நாம் இன்றைக்கு பெற்று பார்க்க வேண்டும் என்று கேட்டால் காவல்துறையினர் விசாரிக்காமலேயே விசாரித்தாக வழக்குகளை போடுவதுதான் வழக்கம் இருப்பதுமே. ஆகவே காவல்துறை தாக்கல் செய்யக்கூடிய அந்த ஆவணங்களை நமக்கு தர வேண்டியது அவருடைய கடமையாகும், அல்லது நாமே அதை கேட்டு பெறலாம். அதை பொறுத்தவரை (2012) 1 SCC criminal page number 559. 2012 1 SCC criminal 559. Zahir Nasir versus State of Gujarat. இந்த வழக்கில் காவல்துறை தாக்கல் செய்யக்கூடிய அந்த க்ளோஷர் ரிப்போர்ட்டில் இணைத்திருக்கக்கூடிய ஆவணங்களுடைய நகல்களை எல்லாம் புகார்தாரர் பெறுவதற்கு உரிமை உண்டு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இவைகளையும் பெற்று
அவைகள் எல்லாம் ஆய்ந்து பார்த்து தான் நாம் வந்து அந்த ஆட்சேபனை குற்றச்சாட்டை தாக்கல் செய்ய வேண்டும். நீதிபதிக்கு குற்றவியல் நடுவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரமே அவ்வாறு க்ளோஷர் ரிப்போர்ட் தாக்கல் செய்கிற போது அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிஸ்கிரிப்ஷன் பவர் என்பது அந்த க்ளோஷர் ரிப்போர்ட்டினுடைய ஆவணங்களை, வாக்குமூலங்களை எல்லாம் ஆய்ந்து பார்த்துவிட்டு அதனை நிராகரிக்க அவருக்கு உரிமை உண்டு. அப்படி நிராகரித்து விட்டு அதன் பிறகு சில முக்கியமான விடயங்களிலே அது குறித்து மேலும் தொடர் விசாரணை செய்ய விரும்பினால் அவர் அதற்கு உத்தரவிடலாம். ஆகவே ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் என்ற முறையில் க்ளோஷர் ரிப்போர்ட்டுக்கு பின்னாலும் கூட குற்றவியல் நடுவர் அவர்கள் இந்த வழக்கில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் உத்தரவிடுவதற்கான உரிமை அவருக்கு உண்டு. அதே போன்று புகார்தாரருடைய ஆட்சேபனை மனுவை பெற்றுக்கொண்டு அந்த மனுவின் பேரில் புகார்தாரரையும் சாட்சிகளையும் விசாரித்து இருக்கலாம். அங்குதான் அவர் வழக்கை இன்றைக்கு விசாரணைக்கு எடுப்பது என்ற நிலை வருகிறது. இந்த கோப்புக்கு எடுப்பது என்பது சம்பந்தமாக பல தீர்ப்புகள் இன்றைக்கு வந்திருக்கின்றன. நீதி குற்றவியல் நடுவர் அவர்கள் தன்னுடைய ஜுடிஷியல் மைண்ட் செல்லக்கூடிய வகையில் ஆவணங்களை ஆய்ந்து பார்த்து இது வழக்கு விசாரணைக்கு எடுக்கக்கூடிய தொடர்புடைய வழக்கு தானா என்பதை அவர் இன்றைக்கு பார்க்க வேண்டும். அப்படி அந்த வகையில் இன்றைக்கு டேக்கிங் காக்னிசன்ஸ் என்கின்ற என்ற வகையில் நீதிபதி குற்றவியல் நடுவர் அவர்கள் கோப்பை வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளலாம். அல்லது காவல்துறை தாக்கல் செய்யக்கூடிய அந்த க்ளோஷர் ரிப்போர்ட்டை ஏற்றுக்கொண்டு accepting the report of the police, he can dismiss the complaint. அவர் 200 CRPC கீழ் நாம் ஒரு தனி புகார் கொடுக்கிற போது அதனை இன்றைக்கு வழக்கை தான் விசாரணைக்கு எடுக்கிற போது அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரமே 204வது பிரிவின் கீழ் சாட்சிகளுக்கு சம்மன் போடுவதற்கு முன்பாக அந்த வழக்கை ஏற்றுக்கொண்டு சம்மன் சாட்சி புகார்தாரையும் சாட்சிகளையும் விசாரித்து சம்மன் அனுப்புவது, அல்லது 203வது பிரிவின் கீழ் இந்த வழக்கு வந்து இன்றைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தல் என்று சொல்லி அவர் தள்ளுபடி செய்யலாம். இதில் அப்படி தள்ளுபடி செய்கிற போது ஒரு சிவில் வழக்காக இருக்கிற போதோ அந்த வழக்கு குற்ற விசாரணைக்கு உரிய வழக்காக இல்லாத போதுதான் தள்ளுபடி செய்ய முடியும். ஆகவே ப்ரீ காக்னிசன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்டேஜ்ல வந்து நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்வது என்பது ரிஜெக்ஷன் என்று சொல்கிறார்கள். டிஸ்மிசல் ஆஃப் கம்ப்ளைண்ட் என்று சொல்கிற போது அது 203வது பிரிவின் கீழ் நீதிமன்றம் சாட்சிகளை புகார்தாரையும் சாட்சிகளை விசாரித்து அதன் பிறகு தள்ளுபடி செய்யக்கூடியது 203 அது டிஸ்மிசல் ஆஃப் கம்ப்ளைண்ட் ஆகும். அவ்வாறு தள்ளுபடி செய்யக்கூடிய நீதிமன்றம் 203வது பிரிவின் கீழ் தள்ளுபடி செய்கிற போது அது ரிவைசபிள். நாம் அதன் மீது வந்து சீராய் மனுவுக்காக செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த நிலையில்தான் நாம் இன்றைக்கு ஒரு தனி புகார் தாக்கல் செய்கிற போது எப்படி அந்த வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்பதற்கு சமீப காலத்தில் பல நடைமுறைகள் பின்பற்றி கொண்டிருக்கிறது. என்று கேட்டால் குஜராத்தில் நினைக்கிறோம், அங்கு முன்பிருந்த ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் மீதே ஒரு தனி புகார் தாக்கல் செய்யப்பட்டு அது கோப்புக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு கோப்புக்கு எடுக்கப்பட்ட பின்னால் தான் இவ்வாறு ஒரு ஃப்ரீவலஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இவெல்லாம் இன்றைக்கு கோப்புக்கு எடுக்கப்படுகின்றது என்ற காரணத்தினால் உச்ச நீதிமன்றம் பிரியங்கா ஸ்ரீவஸ்தவா என்ற வழக்கில் தற்போது சிவில் வழக்குகளில் எப்படி 2002ஆம் ஆண்டு திருத்தத்திற்கு பின்னால் அபிடவிட் தாக்கல் செய்ய வேண்டும் என்று கூறியதோ அதே போல தனி புகார் கொடுக்கிற போது, பிரைவேட் கம்பெனி கொடுக்கிற போது
நாம் இன்றைக்கு வந்து அப்டவிட்டோடு சேர்ந்து தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நடைமுறை இந்த 2015 வால்யூம் 3 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் 171 சுப்ரீம் கோர்ட் என்பதில் உச்சநீதிமன்றம் வழிகாட்டியுள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த ப்ரொசீஜர் ஃபார் ஃபைலிங் a complaint பற்றி சொல்லியிருக்கிறார்கள். Invoking power of the magistrate under section 156 of clause 3 to order registration of FIR, exercise of power under section 156 of clause 3 the magistrate. Scope: the duty of the magistrate while exercising power under section 156 of clause 3, the magistrate should take note of the allegations in entirety, nature of allegations and date of incidents, and no direction can be issued without application of mind as to whether any cognizable offense made out remotely. The exercise of power under section 156 of clause 3 warrants application of judicial mind. Magistrate required to be vigilant and diligent. A litigant at his own whim cannot invoke authority of magistrate. Applications under section 156 of clause 3 must be supported by affidavit duly sworn by applicant in order to make applicant more responsible, since such applications are filed in a routine manner to harass the people and settle issues. Once an affidavit found to be false, applicant will be liable for prosecution in accordance with the law. Such a recourse would deter the applications from invoking authority of the magistrate in a casual manner. Before filing application of clause 3, there has to be a prior application under section 151 subclause 1 and 154 subclause 3. Magistrate in instant case exercise the power under section 156 subclause 1 without application of mind and the order registration of the affair. Order of the High Court confirming order by the magistrate liable to be set aside. So registration of the affair question. இந்த வழக்கில் ஒரு தனிப்புகாரை நாம் எப்படி தாக்கல் செய்ய வேண்டும் என்ற முறையும் அதோடு சேர்ந்து ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்வதற்கான முறையில் இருக்கிறார்கள். அதனுடைய பிரிவு அதனுடைய பேரா 16, 17, 24, 27, 30, 32 ஆகிய பேராக்களில் ஒரு தனிப்புகார் சம்பந்தமாக எப்படி தாக்கல் செய்ய வேண்டும் என்ற முறையை வந்து எடுத்துரைக்கிறார்கள். தற்போது இந்த வினுபாய் ஹரிபாய் பட்டேல் என்ற வழக்கு சொல்லக்கூடிய 2019 ஆண்டு இறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பில் 3 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே ஒரு 45 ஆண்டுகால நடைமுறையை மாற்றி இருக்கிறது என்று நாம் ஏற்கனவே புலன் விசாரணை பற்றி பேசிய போது நான் கூறினேன். ஆனால் 200 கீழ் ஒரு வழக்கு எடுத்துக்கொண்டு காக்னிசன்ஸ் என்ற முறையில் அதை தானாகவே ஒரு நீதிமன்றம், குற்றவியல் நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிற போது, after applying the judicial mind, taking cognizance, the examination of complainant and witnesses, there is also an option for the magistrate for ordering for a further investigation under 202 subclause 2. இதைத்தான் இன்றைக்கு அதை பற்றி கூறுகிற போது 202 subclause 1. Any magistrate on receipt of the complaint of an offence of his, he is authorized to take cognizance or which has been made over to him under section 192, may, if he thinks fit, and shall, in a case where the accused is residing at a place beyond the area in which he exercises his jurisdiction, postpone the issue of process against the accused and either inquire into the case himself or direct investigation to be made by the police officer or by such other persons as he thinks fit for the purpose of deciding whether or not there is a sufficient ground for proceeding, provided that then no such direction for the investigation shall be made in respect of the other complaints given in writing by the public servant or the court under 191, 202, 1A and B. இந்த விவரத்தை பொறுத்தவரை இன்வெஸ்டிகேஷன் என்று சொல்வது ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக நீதிமன்றத்திற்கு உதவுகிற வகையில் அவர் வந்து கோரக்கூடிய உத்தரவுதான் அது. அதை இன்வெஸ்டிகேஷன் என்ற ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் என்ற எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதுதான் இதுவரை இருக்கக்கூடிய நடைமுறையை என்று கேட்டார். ஒன்ஸ் த காக்னிசன்ஸ் ஹஸ் பீன் டேக்கன் பை தி மேஜிஸ்ட்ரேட், சப்சிக்வென்ட்லி இஸ் ப்ரிக்ளூடட் ஃப்ரம் ஆர்டரிங் ஃபார் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் என்பதுதான் நிலை. இன்றைக்கு தொடர் விசாரணை என்று 174
3 உபப்பிரிவு 8 கீழ் மேலும் தொடர் விசாரணை செய்யக்கூடிய உரிமை என்பது அது காவல்துறைக்கு மட்டும்தான் உண்டு, புகார்தாரருக்கோ அல்லது நீதிமன்றத்திற்கோ இல்லை என்பதுதான் இதற்கு முன்பாக இருந்திருக்கக்கூடிய நடைமுறை. ஆகவே directing for investigation in respect of a particular point is nothing but for assisting the court to come to a conclusion என்றுதான் இன்றைக்கு நடைமுறை இருந்தது. அந்த வகையில் இன்னும் சொல்ல போனால் ஒரு வழக்கில் காவல்துறையை மட்டுமல்ல யார் ஒருவரையும் கூட உதவிக்கு கோரலாம். ஒரு கேரளாவில் ஒரு வழக்கில் ஒரு வழக்கறிஞரையே நியமித்தார்கள். இதை போல 202 பிரிவின் கீழ் நீதிமன்றம், குற்றவியல் நடுவர் மன்றம் விசாரணைக்கு எடுத்து விசாரிக்கிற போது ஒரு குறிப்பிட்ட விடயத்தை ஆய்வு செய்வதற்காக ஒரு வழக்கறிஞரை நியமித்து கேட்ட போது கூட அது சரிதான் என்று சொல்லி கேரள உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. ஆகவே அப்படி சாட்சிகளை விசாரித்து அதன் பேரில் அதற்கு முன்பாக இப்ப 2006க்கு பின்னால் ஒரு சட்ட திருத்தம் இன்றைக்கு வந்திருக்கிறது. என்று கேட்டால் பல வழக்குகள் இன்றைக்கு தேவையற்ற முறையிலும் அல்லது துன்புறுத்தலுக்காக தாக்கல் செய்யப்படுகின்ற காரணத்தினால் நீதிமன்றத்துடைய வரையறை, எல்லை வரையறைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர் எதிரி வசித்திருந்தால் அப்போது சாட்சிகளை விசாரித்துத்தான் அதற்கு பிறகு எடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய திருத்தம் இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆகவே இந்த கோப்புக்கு எடுத்து எதிரிகளுக்கு சம்மன் அனுப்பிய பின்னால் அப்போ எடுக்கக்கூடிய அந்த ஸ்வான் ஸ்டேட்மெண்ட், அதனுடைய விவரங்கள் எல்லாம், அந்த வாக்குமூலங்கள் 202(1) படி எடுக்கக்கூடிய அந்த வாக்குமூலங்கள் நீதிமன்றத்தில் அதை பின்னால் எதிரிகள் ஒரு குற்ற விசாரணை சட்டத்தினுடைய 162வது பிரிவில் இருக்கக்கூடிய வாக்குமூலத்தை போல பயன்படுத்த முடியாது என்பது இன்றைக்கு ஏற்றுக்கொண்ட நடைமுறையாகும். என்று கேட்டால் அது நீதிமன்றமும் புகார்தாரருக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒன்று அது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு தனி புகாரை இன்றைக்கு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்து அதன்படி எதிரிகளை விசாரித்து அதற்கு பிறகு அவர்களுக்கு அது ஒரு வாரண்ட் ப்ரொசீஜர் என்ற முறையில் குற்றவியல் நடுவரே விசாரிக்கக்கூடிய வழக்காக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு காப்பீஸ் கொடுத்து அதன் பிறகு சார்ஜ் பே பண்ணக்கூடிய முறை உண்டு. இதே போன்று இன்றைக்கு நான் காக்னிசபிள் ஆஃபென்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் நாம் இன்றைக்கு 494 என்ற வழக்கு, டிஃபமேஷன் வழக்கு, இவையெல்லாம் நாம் தாக்கல் செய்கிறோம். அந்த வழக்குகளையும் கோப்புக்கு எடுக்கிற போது இன்றைக்கு இதே போன்ற நடைமுறையை தான் இன்றைக்கு பின்பற்றப்படுகிறது. ஒரு காக்னிசபிள் ஆஃபென்ஸும் நான் காக்னிசபிள் ஆஃபென்ஸும் சேர்ந்திருக்கிற போது காவல்துறையே இன்றைக்கு வழக்கு பதிவு செய்ய முடியும். நான் காக்னிசபிள் ஆஃபென்ஸ் ஆக இருக்கிற போது ஒரு காவல்துறை நீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமல் வழக்கை விசாரணை செய்ய முடியாது. அதே போல நீதிமன்றத்தை பொறுத்தவரை ஒரு நான் காக்னிசபிள் ஆஃபென்ஸ் என்ற முறையில் தாக்கல் செய்யக்கூடிய வழக்கினை விசாரணைக்கு எடுத்து அந்த விசாரணையில் இன்றைக்கு 202 பிரிவின் கீழ் விசாரணை செய்து அந்த வழக்கை எல்லாம் இன்றைக்கு விசாரிக்க தீர்ப்பளிக்க முடியும். இந்த நடைமுறைகள் எல்லாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்கிற போது ஒரு பொது ஊழியர், அரசு ஊழியர் மீது வழக்கு தாக்கல் செய்கிறோம் என்றால் பொதுவாக அந்த பப்ளிக், அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர் ஒரு பொது ஊழியராக, அரசு ஊழியராக, ஒரு காவல்துறை சார்ந்தவராக இருக்கிற போது அவர் அந்த குற்றச் செயல் அவருடைய அரசு discharging the official duty, if he is said to have committed the offence, naturally section 197 will come to play. You cannot file no court shall take a cognizance without the sanction under section 197 என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆகவே அவைகளை நாம் பார்க்கிறோம். சில சமயங்கள் அந்த அது போன்று இருக்கக்கூடியவர்கள் நாம் புகார் தாக்கல் செய்கிற போதே வாங்கியிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்ற கூடிய வழக்கம் உண்டு. 2016 சுப்ரீம் கோர்ட் அப்பீல் ரிப்போர்ட்டர்
கிரிமினல் பேஜ் நம்பர் 657 கூட நிறைய வழக்குகள் உண்டு. அவைகளை ஈவன் அந்த டைம் ஆஃப் ட்ரையல் சாங்ஷன் மேபி அப்டைன் சொல்லக்கூடிய தீர்ப்புகள் உண்டு. எப்படி இருக்கணும், ஒரு பொது ஊழியர், ஒரு காவல்துறையை சார்ந்திருக்கிற நபர், அவர் இன்றைக்கு தன்னுடைய இது குற்றத்தின் அவர் மீது சாட்டப்பட்டிருக்கிற குற்றம் அவருடைய அதிகாரப்பூர்வமான கடமையை ஆற்றுகிற போது அவர் செய்தார் என்று சொன்னால் நிச்சயமாக 197 CRPC சாங்ஷன் பெற்றிருக்க வேண்டும். ஆக அதை பின்னிட்டு கூட வாங்கலாம் என்ற சொல்ல நிலை உண்டு. அதே போன்று இந்த எப்படி பிடிக்கக்கூடிய குற்றத்துக்கு அப்படி பிடிக்கக்கூடிய குற்றத்திற்கு கூடிய அதே நடைமுறையைத்தான் சம்மன்ஸ் வழக்கில் நாம் பின்படுத்தப்படுகிறோம், நாம் பயன்படுத்த விடுகிறோம், கடைபிடித்து வருகின்றார்கள். அதை பொறுத்த வரையிலும் 2016 Criminal Journal 4255 the procedure to be being adopted for the warrant cases are being adopted for the summons case also. அந்த வகையில் சம்மன்ஸ் வழக்குகளிலும் இதே முறையைத்தான் தனிப்புகார் நடைபெற்று வருகிறது. இவைகளில் நமக்கு இன்னொன்று பார்க்க வேண்டிய காவல்துறையினர் சில வழக்குகளில் லெசர் அஃபென்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரு கொலை முயற்சி வழக்கு இருக்கும், கிரீவியஸ் அஃபென்ஸ் இருக்கும், 326 வரும், 307 வரும். ஆனால் காவல்துறை அந்த பதிவு செய்திருப்பாங்க, வழக்கு பதிவு செய்திருப்பாங்க, அதை ஒரு 324 போட்டாங்க, ஒரு லெசர் அஃபென்ஸா போட்டிருப்பாங்க. அவ்வாறு அவர்கள் எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆர்ல சிறு வழக்காக உரிய குற்றத்திற்கான வழக்கை தாக்கல் செய்யாவிட்டால் புகார்தாரருக்கு, பாதிக்கப்பட்டவருக்கு, அவர் சார்ந்தவர்களுக்கு நீதிமன்றத்திலே போய் தனி புகார் கொடுக்க முடியும். அப்படி தனி புகார் கொடுக்கிற போது என்ன நடைமுறை என்பது, காவல்துறையிடத்திலே ஒரு எஃப்ஐஆர் தாக்கல் செய்யப்பட்டு அது விசாரணை உள்ளது. ஆனால் அந்த புகார் சரியான முறையில் சரியான சட்டப்பிரிவின் கீழ் தாக்கல் செய்யப்படவில்லை பல்வேறு காரணங்களுக்காக என்று சொன்னார், புகார்தாரர் நீதிமன்றத்திற்கு போய் தனி வழக்கை கொடுக்க முடியும். அப்போது அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்கிற போது அவர் உரிய குற்றத்துக்கு கீழே வழக்கு தாக்கல் செய்கிற போது அப்போது நீதிபதி என்ன நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்றால், ஏன்னா அங்க நாம புகார் போடுகிற போதே இது போல காவல்துறையினர் போடப்பட்டிருக்கிற அந்த வழக்கில் புகாரில் உரிய முறையில் தாக்கல் செய்யப்படவில்லை, விசாரணை செய்யப்படவில்லை, பல எதிரிகள் விடப்பட்டிருக்கார்கள் என்று சொன்னால் செக்ஷன் 210 CRPC paves the way to deal about these matters. A case that is pending investigation by the police on the one hand. On the other hand, the private complainant is filed with even the agreed person before the court for the offences actually committed by the accused. Then the court has to follow the procedures laid down under section 210 CRPC. The procedure is after considering both the cases, there's a private complaint as well as the FIR, then it is a duty on the part of the magistrate to stay the police report and call for the report from him on inquiry. After getting the report from the police only, both the cases have to be taken up together and he has decided according to the law. அவே ரெண்டு நாம் தனி புகார் கொடுத்திருக்கிறோம், ஒரு காவல்துறை விசாரணை என்று சொன்னால் அதனை நிறுத்தி வைத்து காவல்துறையிடமிருந்து ஒரு அறிக்கை கேட்டு அந்த அறிக்கையை பெற்ற பின்னால் இரண்டையும் சேர்த்து சட்டப்படி படிமுறைப்படி விசாரிக்கப்படும் என்பதுதான் நடைமுறை. அது மட்டுமல்ல, நாம இப்பொழுது கேஸ் இன் கவுண்டர் இருதரப்பாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போது பொதுவாக போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் 588A பிரகாரம் காவல்துறை அதிகாரி இருதரப்பிலும் பாதிக்கப்பட்டிருந்தால் அப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு சட்டப்படி செய்ய வேண்டிய நடைமுறை என்னன்னா, ரெண்டு பாதிக்கப்பட்டவருடைய புகாரின் பேரிலும், ஏன்னா இந்த பக்கமும் புகார் எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க, அந்த பக்கம் புகார் போட்டிருப்பாங்க, இந்த ரெண்டு வழக்கையும் எடுத்து எப்படி முறைப்படி 157வது பிரிவின் பிரகாரம் ரெண்டு வழக்கையும் அரசு வழக்காக கருதிதான் அவர் விசாரிக்க வேணும். அப்படி விசாரித்து it is a bounden duty on the part of the investigating officer to find out as to who is the aggressor.
யார் இதில் உண்மையான குற்றம் செய்தார்கள் என்பதே அவருடைய புலன் விசாரணையில் கண்டுபிடிக்க வேண்டும். அப்போது யார் அக்ரசாராக இருக்கிறார்களோ அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கி அந்த வழக்கை அவர் கொடுத்திருக்கிற வழக்கை ரெஃபர் செய்துவிட்டு மற்றொரு வழக்கத்தை உண்மையான வழக்கை தாக்கல் செய்யணும். அல்லது அவரால் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் அரசு வழக்கறிஞருடைய உதவியை பெற்று அதன் பிரகாரம் தாக்கல் செய்ய வேண்டும். இப்போ சமீபத்தில் 2 வழக்கையும் தாக்கல் செய்தது என்பது சரியானது அல்ல என்று சொல்றாங்க. ஏற்கனவே சில வழக்குகளில் புலனாய்வு அதிகாரியால் யார் உண்மையில் அதன் அக்ரசார் என்று கண்டுபிடிக்கப்பட முடியாத போது 2 வழக்கையும் தாக்கல் செய்யறாங்க. ஆனால் அவ்வாறு செய்வது தவறு என்று சொல்லி போல சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. அது போன்ற வழக்குகளில் சில சமயம் பார்த்தா எஃப்ஐஆர் போட்டுவாங்க. எஃப்ஐஆர் போட்டு கவுண்டர் எஃப்ஐஆர் இருக்கும். ஆனால் ஒரு பகுதி வழக்கை ஒரு ஒரு சாருடைய வழக்கை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை விசாரிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி 173 சப்ளாஸ் 2ல சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்க. அது விசாரணைக்கு வரும். அந்த சமயத்தில் சட்டப்படி அவங்க என்ன செய்யணும், அவர்கள் தாக்கல் செய்யக்கூடிய அந்த இறுதி அறிக்கையிலேயே இந்த கவுண்டர் கம்ப்ளைண்ட் அது சம்மந்தப்பட்டிருக்கிற ஆவணங்களை எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணணும். இன்னும் சொல்ல போனா அந்த ஊன் சர்டிபிகேட்லாம் வைக்கணும். இது போன்ற வழக்குகள்ல தான் நம்ம இந்த மாதிரி தெரிந்து கொண்டு அப்படி ஒரு வழக்கு இருக்கு என்று சொன்னால் உடனே தனிப்புகார் நம்ம தாக்கல் செய்யணும். தாக்கல் செஞ்சு அந்த எல்லாத்தையும் கொண்டு ஒன்றுபடி நடத்த வைக்கணும். இதுல ஒரு வழக்கு விசாரணையில அமர் வழக்காக இருக்கும், ஒரு வழக்கு மேஜிஸ்ட்ரேட் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் 2 கவுண்டர் கேஸா இருந்ததுன்னா அந்த மேஜிஸ்ட்ரேட்டே, ஏன்னா அவருடைய நீதிமன்றத்தில் தான் அந்த 2 வழக்கு, ஏன்னா அமர் வழக்காக இருக்கக்கூடிய வழக்கு 209 கமிட்டல் ஆகி போற அவர் தெரியும். அப்போது அவருடைய நீதிமன்றத்தில் அவர் விசாரிக்கக்கூடிய ஒரு வழக்காக இருந்தாலும் கூட அந்த வழக்கோடு சேர்த்து அனுப்பணும். அது ராமூர்த்தி ஐயாவுடைய தீர்ப்பு கணேசன் வழக்கில் கொடுக்கப்பட்ட வழக்கு இருக்கிறது. அப்ப விசாரணை நீதிமன்றம் விசாரிக்கக்கூடிய வழக்கில் இப்படி உண்டு. ஒரு வழக்கு அமர் வழக்காக இருக்கிற பட்சத்தில் அந்த அமர் வழக்காக இருக்கிற பட்சத்துல அந்த நீதிமன்றம் சாதாரணமாக எல்லா சாட்சிகளையும் விசாரிச்சு ஆவணங்களை விசாரித்து அவைகளை 209 பிரகாரம் இதுக்கு அனுப்புவாங்க, பயணம் செய்வாங்க. தனிப்புகார் கொடுக்கிற போது அந்த தனிப்புகார் கொடுக்கிற வழக்குகளில் நீதிமன்றம் அதை அது ஒரு அமர் வழக்கு விசாரணையாக இருக்கிற போது இதே போல 209 கீழே எப்படி செஷன்ஸ் கோர்ட் விசாரிக்கிற வழக்குகளுக்கு கேஸ் கமிட் பண்றாங்களோ அதே போலவே தான் அந்த வழக்கு செய்யலாம். அது செக்ஷன் 208 CRPC பிரகாரம் சப்ளை ஆஃப் காப்பீஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் டு அக்யூஸ்ட் இன் other cases triable by court of sessions, where in a case instituted otherwise than on a police report, it appears to the magistrate issuing process under section 204 that the offence is triable exclusively by the court of session. The magistrate shall without delay furnish to the accused free of copy a copy of each of the following: the statement recorded under section 200 or section 202 of all persons examined by the magistrate, the statements and confessions if any recorded under section 161 and 164, any documents produced before the magistrate on which the prosecution proposes to rely, provided that the magistrate is satisfied that any such document is voluminous, he shall, instead of furnishing the accused with a copy thereof, and direct that he will only be allowed to inspect it either personally or through the period of the court. மற்றொன்று, காவல்துறை ஒரு அறிக்கையை தாக்கல் செய்கிற போது அந்த அறிக்கையில் வேண்டுமென்றே சில பேர் விடப்பட்டிருக்கிறார். எதுக்கு விடப்பட்டிருந்தால் அந்த குற்றவியல் நடுவர் ஆவணங்களை பரிசீலனை செய்து விடப்பட்ட நபர்களை அவருக்கும் சேர்த்து சமன் அனுப்பலாம். அந்த உரிமை அவருக்கு உண்டு. என்று கேட்டால் அவர் விசாரணையில் வருகிறது 156 சப்ளாஸ் 3ல காவல்துறைக்கு அனுப்பப்பட்டு அது புலன் விசாரணைக்கு எடுக்கப்பட்டு அந்த புலன் விசாரணையில சாட்சிகளை விசாரிக்கிறார்கள். பல பேரை விசாரிக்கிற போது அதுல சில பேர் சேர்ந்து அப்படிப்பட்ட நபர்களையும் சேர்த்து சமன் அனுப்ப முடியும் சொல்றாங்க. அப்படி ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஒன்றை நாம நீதிமன்றத்துல முறையாக அதுல எப்படி அந்த இன்றைக்கு வழக்கு தொடுக்கிற நமக்கு தெரிந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று
நீதிமன்றத்துல வந்து அஃபென்ஸ் இஸ் கமிட்டட்னு சொல்றான், நாட் அஃபெண்டர். அதுவே ஒரு வழக்கு புகார் கொடுக்கிற போதே புகார் வந்து யார் பண்றா கூட தெரியாம இருக்கலாம். அப்ப புகார் கொடுக்கப்பட்டு அதில் இழைக்கப்பட்ட குற்றத்திற்கான ஒரு புலன் விசாரணை நாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த புலன் விசாரணையின் போதுதான் யார் அக்யூஸ்ட் தெரிஞ்சுக்க முடியும். அந்த அடிப்படையில் நாம புகார் கொடுக்கிற போது அந்த புகார்ல வந்து அதுக்குரிய ஃபார்மெட் இல்லாம இருக்கலாம். ஆனா ஃபார்மெட் இல்லைங்கிற காரணத்தால வெறும் 19 ரூபா இருக்கக்கூடாது. அதனாலேயே பல வழக்குகள் வந்து தீர்ப்பளிக்க முடியாமல் அல்லது வந்து போதிய நிலை இல்லாமல் தள்ளுபடியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். ஆகவே உரிய முறையில் வந்து அவர்கள் தாக்கல் செய்ய வேண்டும். வந்து இப்போ இது போன்ற தனி வழக்குகள்ல வந்து நாம சாட்சிகளை விசாரிக்கிற போது நமக்கு சாட்சி சட்டம் என்ன உண்டோ அப்படியே நமக்கு வந்துடும். அமர்வு வழக்குகள்ல வந்து அது வந்து மேல்முறையீடு கமிட் ஆகி போற போது அங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து பிபி வந்து அந்த ஏபிபி வந்து அந்த குற்றத்தின் தன்மைக்கேற்ப அவர் நியமிக்கப்பட்டு வந்துடுறாரு. இன்றைக்கு ஏற்றுப்பட்ட நடைமுறை வந்து குற்றவியல் நடைமுறை சட்டத்துல வந்து பாதிக்கப்பட்டவர் தானும் ஒரு வழக்கறிஞரை வைத்துக் கொண்டு அரசாங்கத்திற்கு உதவியாக வந்து வாழ முடியும். அந்த பிரிவு நமக்கு வந்து இப்போது வந்து இந்த 300 பிரிவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இப்போ 2016 தாரிவால் இண்டஸ்ட்ரீஸ் என்ற வழக்கில் வந்து தெளிவாக வந்து பாதிக்கப்பட்ட நபர் தன்னுடைய வழக்கை அமர்வு நீதிமன்றத்துல வந்து தனக்குரிய ஒரு வழக்கை வைத்துக் கொண்டு வாதாடுவதற்கு வந்து உரிமை உண்டு. அவர் வந்து என்னன்னா வாதாட முடியாது, அதாவது அவர் வழக்கு நடத்த முடியாது. ஆனால் வழக்க அரசு வழக்கறிக்கு உதவியாக இருந்து கொண்டு விசாரிக்கலாம், உதவி செய்யலாம். இறுதியாக வாதிடுகிற போது அவர் எழுத்துப்பூர்வமான அவருடைய இதை வந்து தாக்கல் செய்வதற்கு உரிமை உண்டு. அதை நான் பயன்படுத்தலாம். அல்லது சிஆர்பிஎஸ் 24வது பிரிவில் தான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் பற்றி வருகிறது. அங்க வந்து நீங்க நாம இன்றைக்கு மனு கொடுத்து தங்களுக்கு வழக்கறிஞர் வைத்துக் கொள்ள வேண்டும்னா குற்றவியல் நீதிமன்றங்களை பொறுத்தவரை அனுமதியை பெற்று வழக்கரை வைத்து தனி வழக்கறிஞர் வைத்து வாதாடலாம். ஆனால் அமர்வு நீதிமன்றத்தை பொறுத்தவரை அங்க இருக்கிற அரசாங்க வழக்கறிஞருக்கு உதவியாக இருந்து கொண்டு அசிஸ்ட் பண்ணலாம் சொல்றாங்க. தவிர அது வழக்கு நடத்த முடியாது. மாறாக அப்படி நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கென்று தனியாக மனு போட்டு அல்லது நீதிமன்றத்திலிருந்து நாம் தனியாக வந்து உத்தரவு பெற்று நம்ம வந்து வழக்கறிஞரை நியமிக்க வைக்கலாம். அந்த உரிமை இன்றைக்கு வந்து எப்பொழுது வந்து 2008ஆம் ஆண்டு ஒரு தனிப்பட்ட பாதிக்கப்பட்டவருக்கும் இன்றைக்கு வந்து மேல்முறையீடு செய்யக்கூடிய உரிமை கொடுக்கிற போது அவரை தனித்து வைக்கக்கூடாது தான் இன்னைக்கு பல உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில வந்து அந்த பிரிவை பயன்படுத்தணும். 301 வந்து அப்பியரன்ஸ் பை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் சொல்லும் போது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆர் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இன் சார்ஜ் ஆஃப் த கேஸ் மே அப்பியர் அண்ட் ப்ளீட் வித்தவுட் எனி ரிட்டன் அத்தாரிட்டி before any court in which that case is under inquiry, trial or appeal. If any such case, any private person instructs a pleader to prosecute any person in any court, the public prosecutor or assistant public prosecutor in charge of the case shall conduct the prosecution, and the pleader so instructed shall act thereon under the directions of the public prosecutor or assistant public prosecutor, and may, within the permission of the court, submit a written argument after the evidence is closed in this case. So, இந்த முறையில் வந்து அமர்வு வழக்கை பொறுத்தவரையில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் 302 any magistrate inquiring into or trying a case may permit the prosecution to be conducted by any person other than the police officer below the rank of inspector, but no person other than the advocate general or public prosecutor or assistant public prosecutor shall be entitled to do so, provided that no police officer shall be permitted to conduct the prosecution. It has been taken part in investigation into the offense with respect of which the accused be prosecuted. இரண்டாவது பிரிவின் கீழ் தான் செய்ய முடியும். Any person conducting the prosecution may do so personally or by the pleader. So இந்த வகையில் வந்து இந்த தனிமனித வழக்கையெல்லாம் இப்போ வந்து விசாரிக்கிறோம். இப்படி இருந்தா இப்போ வந்து சைபத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 2019 அந்த தீர்ப்பு ஏற்கனவே புலன் விசாரணையின் போது நாம சொன்ன அந்த நடைமுறைகள் வந்து 154 கீழ் வந்து ஒரு புகாரை
தாக்கல் செய்த பின்னால் அதை விசாரிப்பது, அதற்கு பின்னால் ஒரு நீதிமன்றம் எப்படியெல்லாம் இந்த தனி புகாரை இந்த 190 கீழ் காவல்துறை தாக்கல் செய்யக்கூடிய அறிக்கையாகட்டும் அல்லது தனி புகாராகட்டும் ரெண்டையுமே எப்படி விசாரிக்கணுங்கிறதுக்கு பல தீர்ப்புகள் தான் வந்திருக்குது. இந்த தீர்ப்புகளுடைய அடிப்படையில இப்ப சமீபத்துல மதுரை பெஞ்ச் மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்புல எல்லா விதமான பழைய தீர்ப்பு பூரா வந்திருக்கு. நாம தனித்தனியா சொல்ல அவசியமே இல்லை. 2019 Volume 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் டிவிஷன் பெஞ்ச் பேஜ் நம்பர் 53. 2019 Volume 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் டிவிஷன் பெஞ்ச் 53 மதுரை பெஞ்ச். டேட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் 29/2018. ஜி பிரபாகரன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தஞ்சாவூர். இந்த வழக்கில் ஏறக்குறைய இந்த புலன் விசாரணை சம்பந்தமாக ஒரு தனி புகாராகட்டும் அல்லது காவல்துறை புகாராகட்டும் அல்லது 156/3 கொடுக்கக்கூடிய அந்த ஃபார்வர்ட் பண்ணக்கூடிய அந்த புகாராகட்டும் அல்லது க்ளோசர் ரிப்போர்ட் போட்ட பிறகு அதை எடுத்து நடத்துவது முறையாகட்டும், இவங்களை பூராத்தையுமே அதற்கு பிறகு 202 CRPSல அந்த வழக்கை எடுத்து நீதிமன்றம் விசாரிக்கிற போது அதை இன்வெஸ்டிகேஷனுக்கு நாம் தருகிறதாகட்டும் இவைகள் பூராமே சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு பின்பாக வந்ததுதான் அந்த வினுபாய் ஹரிபாய் இருக்கக்கூடிய அந்த வழக்கு. அந்த வழக்கு ஏறக்குறைய இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தமாக இருந்த பழைய நடைமுறைகளை பூராமே சொன்னபடி ஒரு நீதிமன்றம் ஆஃப்டர் டேக்கிங் காக்னிசன்ஸ் the court is precluded from ordering for further investigation or to order for a order under section 156/3 CRPC என்பது settled law. அது ஏற்கனவே 45 ஆண்டுகளுக்கு மேல இருந்தது. இதுல இந்த இன்வெஸ்டிகேஷன் என்ற வார்த்தையை போடுகிற போது அது எந்த இடத்துல அது இன்வெஸ்டிகேஷன் தானா இல்லையா இந்த பல கேள்வி இருந்துச்சு. இது சம்பந்தமாக இப்போ அவைகள் பூராமே இன்னைக்கு all the controversies have been settled by the 3 judges bench of the Supreme Court. அதில் ஏறக்குறைய நிச்சயமா பார்க்க வேண்டிய விஷயம் இது ஏறக்குறைய காவல் அந்த வழக்கில் அதனுடைய 38வது பேராவை படிப்பது சரியாக இருக்கு நான் கருதுகிறேன். There is no good reason given by the court in these decisions as to why the magistrate's power to order further investigation would suddenly cease upon process being issued and an accused appearing before the magistrate, while concomitantly the power of the police to further investigate the offense before the magistrate continues right till the stage the trial commences. Such a view would not accord with the earlier judgments of the court, particularly in Sakri Vasu, Samash Parivartan, Samyutya, Vinay Tyahi, and Hardeep Singh. Hardeep Singh, so having clearly held that the criminal trial does not begin after cognizance is taken, but only after charges are framed. What is not given any importance at all in the recent judgments of the court is Article 21 of the Constitution, and the fact that the article demands no less than a fair and just investigation. To say that a fair and just investigation would lead to the conclusion that the police retain power, subject, of course, to the magistrates node under section 173/8 to further investigate an offence till charges are framed, but that the supervisory jurisdiction of the magistrate suddenly ceases midway through the pre-trial proceedings would amount to a travesty of justice, as certain cases may cry for further investigation, so that an innocent person is not wrongly arraigned as an accused, or that the prima facie guilty person is not so left out. There is no warrant for such a narrow and restrictive view of the powers of the magistrate, particularly
when such a power are traceable to section 156 subclass 3, read with the section 156 subclass 1, section 2H, and section 173.8 of CRPC, as has been noticed herein above, and would be available at all stages of the progress of the criminal case before the trial actually commences. It would also be in the interest of justice that the power be exercised suo motu by the magistrate himself, depending upon the facts of his case, whether further investigation should or should not be ordered is within the discretion of the learned magistrate, who will exercise such a discretion on the facts of each case and in accordance with the law. If, for example, the first facts come to light, which would lead to the inculpating or exculpating certain persons, arriving at the truth and doing substantial justice in the criminal case, are more important than avoiding further delay, being caused to the extent that the judgment in Amrudabai, Sambhubai Patel Supra, Atul Rao, and Vikas Ranjan Rao have held to the contrary, that they stand overruled. Needless to say, to add, Ranjit Singh Rana versus State Delhi Administration 1997, 1 SEC 361, and Reena Naik versus State of West Bengal, and others in 209, 9 SEC 129 are also stand overruled. So, இந்த தீர்ப்பை பொறுத்தவரை ஒரு பாதிக்கப்பட்டவருக்கு அல்லது எதிரிக்கு ஒரு தவறான முறையில் ஒரு எதிரி சேர்க்கப்பட்டிருக்கலாம், அல்லது புகார் கொடுத்தருடைய புகார் அடிப்படையில் அல்லது அதுக்கு பின்னிட்டு அவருக்கு தெரிய வந்திருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் காக்னிசன்ஸ் எடுத்த பிறகும் கூட விசாரணை தொடங்குவதற்கு முன்பாக இந்த ரெண்டு அதிகாரத்தையும் மீண்டும் மேஜிஸ்ட்ரேட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் பல கான்ட்ரோவர்சிஸ் புறம்பாடு இருந்தாலும் கூட இன்றைக்கு நடைமுறையில் நீதி பரிபாலனம் என்பது டு ரெண்டர் கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் தான். There should not be a travesty of justice என்பதுதான் சட்டத்துடைய அடிப்படை. அந்த அடிப்படையில் ஃபேர் ட்ரையல் என்பது ஆர்டிகல் 21 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை. பூஜாப்பர் வழக்கு சொல்லிருப்பதை போல ஃபேர் ட்ரையல் இன்க்ளூட்ஸ் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் என்ற முறையில இந்த 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 தீர்ப்பு பழைய தீர்ப்புகளை எல்லாம் இன்றைக்கு மாற்றியிருந்தாலும் கூட அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறது என்று என்னை பொறுத்தவரை நான் கருதுகின்றேன். என்று கேட்டால் இன்வெஸ்டிகேஷன் என்பதை பொறுத்தவரை it's a prerogative on the part of the investigating agency. It's a domain of investigation where normally even court cannot interfere, and neither the accused nor the complainant are entitled to know about the way in which the investigation goes on. Only after filing of the final report and after getting the copies, only the complainant came to know of all these things and all. So, under those circumstances, this amendment, this new precedent that has been set out in the Vidubai case, as far as I am concerned, it's good because the ultimate goal of the trial is to find the truth and real culprits in the case. In such a way, my feeling is that it has to be read out by all of people. And என்னை பொறுத்து இந்த நம்முடைய வழக்கறிஞர்கள் முழுக்க இந்த ரெண்டு வழக்குகளையும் கட்டாயம் படிக்கணும்னு நினைக்கிறேன். ஏக ஜி பிரபாகரன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் தஞ்சாவூர், இந்த வழக்கில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்க எல்லா தீர்ப்புகளையும் 1955 ரிசிபெட் வழக்கிலிருந்து தொடங்கி ஏறக்குறைய கடைசி வழக்கு வரைக்கும் இதை தீர்ப்புகளை எடுத்துக்காட்டி தான் இந்த தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதே போல இந்த வினுபாய் ஹரிபாய் மாலவியா அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத் என்ற இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த ரெண்டையுமே நம்முடைய சக வழக்கறிஞர்கள் நண்பர்கள் முழுமையாக படிக்கணும். சமீபத்தில் நம்முடைய முன்னாள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி உச்சநீதிமன்றத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறவரு, அவருடைய ஒரு ஆர்டிகல் பார்த்தேன். அந்த லீவ் லாவில் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் லக்ஷ்மன் ரேகா பை த சுப்ரீம் கோர்ட் ஆன் பவர் ஆஃப் தி இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ் என்று சொல்லக்கூடிய அவருடைய லீவ் லாவில் கொடுத்திருக்கக்கூடிய 26/4/2020 கொடுத்திருக்காரு. இதுல ஏறக்குறைய இந்த இந்த தீர்ப்பை ஒட்டி அவர் அவருடைய கருத்து சொல்லிருக்காரு. இது அவருடைய சொந்த கருத்தாக இருந்தாலும் கூட இது ஒரு முக்கியமான விடயமா நான் கருதுறேன். இதுல சொல்றாரு, it is pertinent to point out that the court has overruled almost a 45-year-old judgment, Devarapalli Lajam Narayana Reddy and others versus Narayana Reddy and others.
The issue involved in this case was whether a magistrate in a private complaint could pass an order under Section 156 subclause 3 CRPC to police investigation or take cognizance of the complaint under 190 CRPC and follow the process under Section 200 CRPC. For example, the complainant, an order, an investigation, and an order, an investigation under Section 202 CRPC. The court then held that the magistrate, after due application of mind, can order either. Further, the court stated that exercise of power under Section 156 subclause 3 CRPC was different from the exercise of power under Section 200 CRPC. The first deals at the pre-cognizance stage and the latter deals at the post-cognizance stage. The magistrate can exercise his power under Section 156 subclause 3 CRPC before taking cognizance under Section 190 CRPC. However, once the magistrate takes a cognizance, he cannot switch back to the pre-cognizance stage and exercise his powers under Section 156 subclause 3 CRPC. Once cognizance is taken and after recording the complaint on oath, the magistrate has some evidence which has been collected by him, but the same is insufficient to proceed to the next step. The magistrate under Section 202 CRPC can then initiate investigation. The investigation is to assist the magistrate in the complaint pending before him and not initiate any fresh police report. என்ற முறையில வந்து அது வினுபாய் ஹரிபாய் வழக்கை வந்து அவர் வந்து வித்தியாசப்படுத்தி காண்பித்திருக்கிறார். அதுல மீண்டும் அவர் சொல்கிறார் வந்து the difference between the two definitions was under 1973 code. Investigation would include all proceedings under CRPC for collection of evidence conducted by the police officer. By the word, all the court interpreted that it will include the proceedings under 173 CRPC, and when under Section 156 subclause 3, the magistrate is empowered under Section 190 may order such investigation. Ergo, the magistrate may also pass an order under Section 173 subclause 8 CRPC. Since Section 2H was not noticed in Devarapalli judgment, the same returned an erroneous finding that Section 156 subclause 3 CRPC could only be exercised only at the pre-cognizance stage. The investigation stated under 156 subclause 3 CRPC initiates with the collection of all materials, evidence, and carry once till charges are framed. The court, after having conflicting views in all the above mentioned ruling, held in Vinubai Haribai Malaviya State of Gujarat that the magistrate has the power to order further investigation under Section 156 subclause 3 CRPC, led with the 173 subclause 8 CRPC till the charges are framed, and therefore it has put a full stop to the investigation after framing of charges. So, என்ற வகையில் இந்த வழக்கையும் நாம வந்து சேர்த்து இன்னைக்கு தனிமுறையீடு சாக்கு செய்வது பார்க்கிறோம். அதே போல அமர்வு வழக்கு இப்போ வந்து SC/ST வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு நான் தனியா ஒரு டாபிக் கொடுத்து ஒரு பேசலாம் இருக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த சிறப்பு சட்டங்கள் என்ற முறையில UAPA என்பது நாடு முழுக்க பல வழக்குகள் போட்டிருக்காங்க. அதை சந்திக்க வேணும். ஏன்னா மாவட்டங்களுக்கு கூடிய தலைமை நீதிபதிகளுக்கு அந்த டெசிக்னேட்டட் கோர்ட் UAPA வழக்கு விசாரிக்கிறாங்க. NIA வந்து சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்கிறாங்க. இப்போ UAPA, SC/ST, அதே மாதிரி பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், NDPS ஆக்ட், இவைகள் எல்லாம் வந்து சிறப்பு சட்டங்கள் வரக்கூடியவங்களா இருக்குங்க. அதுல இப்ப வந்து நேரடியாகவே வந்து செஷன்ஸ் கோர்ட் under 193 CRPC, the sessions court can take cognizance directly in view of the fact that these are all coming under the purview of the special laws. As such, now after the amendment in the SC/ST Act, all the private investigation, all the report has been filed only before the sessions court directly, including the FIR and all. Therefore, the sessions court is taking cognizance directly. So, suppose any complaint that has been given to the concerned police officer under SC/ST Act has not been taken in accordance with the law under 154 subclause 1 CRPC, and after resorting to the provisions under 154 subclause 3 CRPC by giving a complaint gist to the SP, then suppose no action has been taken even after that, the aggrieved person can file a private complaint directly before the special court or exclusive special court, wherein the court has got a power either to send it for investigation under 156 subclause 3 CRPC as a pre-cognizance stage, or directly take the cognizance on the basis of the report and the
ஸோ அந்த வகையில வந்து நம்ம அமர் நீதிமன்றத்திலையும் வந்து நேரடியாக அவர் பாதிக்கப்பட்டவருக்கு வழக்கப்படலாம்னு சொல்லிட்டு இந்த அடிப்படையில இன்றைக்கு இது உள்ள போய் படிக்கும் போதுதான் தெரிந்து நாம் தனி முறையீடு என்பது நாம் நடத்தியிருக்க வழக்கு மட்டும் இதுல ஒரு கடல் போல பல விஷயங்கள் போறதை நான் வந்து இன்னைக்கு கண்டேன். அந்த அடிப்படையில நான் படித்து இந்த ஒரு நாள்ல படித்திருக்கிற விஷயம் மட்டும் தான் நான் வந்து முன்ன வச்சிருக்கிறேன். இங்க வந்து பல பேர் இந்த வழக்கில வந்து உயர்நீதிமன்றத்திலும் மற்ற வழக்கில் நடத்தக்கூடிய சிறப்பான வழக்கறிஞர்களா இருக்காங்க. நம்முடைய மனோகரன் சார், சிவசுப் சார், உச்சநீதிமன்றத்தில் பாலாஜி சார்லாம் இருக்காங்க. ஆகவே இது விஷயமாக வந்து நம்முடைய வழக்கறிஞர் பெருமக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர்களும் சேர்ந்து நான் கேட்டு சில முக்கியமான சில தீர்ப்புகள் மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேன். இப்ப நீதிமன்றம் பொதுவாக வந்து ஒரு தனிப்புகார் கொடுக்கிற போது அதை சாதாரணமா வந்து திருப்பக்கூடாது. எப்பயுமே தான் அதுல ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதை திருத்தி வந்து வாங்கணுமே தவிர அதை உடனே அதை திருப்பி கொடுத்து மீண்டும் பல நாட்களாக தாமதப்படுத்துவது கூடாது. 2013 Volume 4 Law Weekly Criminal, page number 323. JM has no power to return the private complaint under section 200 CRPC unnecessarily. There are any defects in the complaint, the counsel may be asked to rectify the defects and may be represented on the very same day or after a day and all. அந்த பொருள்ல பார்த்து சொல்லியிருக்கிறேன். அதே போல இந்த ப்ரீகாக்னிசன்ட் ஸ்டேஜ் அல்லது தானாக எடுத்துக்கொள்வது 156(3) படி காவல்துறை விசாரணைக்கு அனுப்புவது அல்லது தானாகவே 190 கீழே வந்து விசாரணைக்கு எடுத்து அந்த டேக்கிங் காக்னிசன்ஸ் என்ற போல எடுத்துக்கொள்வது என்பது எப்படி தீர்மானிக்கிறது வழங்கப்பட்டது வந்து 2013 Volume 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 80. இந்த வழக்குல வந்து வரக்கூடிய அந்த 156 உபப்பிரிவு 3 மற்றும் 702 இந்த ரெண்டு கீழே எதை எப்படி எடுக்கணுங்கிறது அந்த குற்ற நடைபெறும் நீதிமன்றத்துடைய அனுபவம், அந்த அது ஆவணங்களை பரிசீலனை செய்தல் ஆகியவை பொறுத்து இருக்க போறாங்க. ஏற்கனவே சக்ரி வாசுதேவனுடைய வழக்கை பற்றி சொல்றோம். அந்த வழக்குல தான் வந்து JM has got a power to ensure his order 156+. ஏன்னா பல வழக்குகளை வந்து தான் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு வந்து கொடுத்திருக்கக்கூடிய அந்த புகாரை அந்த வழக்கின் தன்மையை அது எப்படி அது வந்து இருக்கிறது என்பதை மானிட்டர் செய்யக்கூடிய அதிகாரம் இருக்குது என்பதை வந்து அன்றைக்கே சொல்லியிருக்காங்க. அதை ஒட்டி நிறைய நம்முடைய தமிழ்நாட்டில் வழக்கு வந்து சுகேஷன் டிரான்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற வழக்கு ஒரு முக்கியமான வழக்கு. இதுதான் வந்து பல விடயங்களை வந்து இது 17/8/2016 அந்த சுகேஷ் இந்த வழக்கையும் வந்து தனிப்புகார்கள் பற்றி நான் கொடுக்கிற போது இந்த வழக்கினுடைய இதை வந்து நம்ம வந்து ஆழமா படிக்கணும்னு கேட்டுக்கிறேன். சுகேஷ் கேஸ் ஏற்கனவே கொடுத்திருக்கிற தீர்ப்புல அப்புறம் அந்த வழக்கு வரும். அது ஒரு முக்கியமான வழக்கு. ஏன்னா அந்த வழக்கை பேஸ் பண்ணி தான் வராங்க. அதே போல ஹர்தீப் சிங் வழக்கு 2014 சுப்ரீம் கோர்ட்டை கொடுப்பது வந்து 2013 தரம்பால் வழக்கு. இவையெல்லாம் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து கொடுத்துக்கிற தீர்ப்பு இருக்கிறாங்க. இந்த வழக்குகளை எல்லாம் நம்ம வந்து திருப்பி நம்முடைய வந்து வழக்கறிஞர்கள் படிப்பது என்பது நம்மை நாமே தவிர்த்துக் கொள்கிறாங்க. நம்ம படிக்கிற போதுதான் என்னுடைய ஒரு பெரிய கடலில் ஆழம் போல பல விவரத்தை நான் வந்தேன். நாமளே பல விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முறையில நான் இதுவரை வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட் என்ற முறையில நாம 200 CRPC வந்து தாக்கல் செய்கிற போது நான் கடைபிடிக்க வேண்டிய முறையை பற்றி நான் வந்து சுருக்கமாக பேசியிருக்கிறேன். இதுவரமாக நீங்க வந்து என்னுடைய வழக்கறிஞர் பெருமக்கள் கேள்வி கேளுங்க. என்னோட வந்து நம்முடைய சக வழக்கறிஞர் நம்ம சீனியர் வந்து சங்கர சுப்பு, நம்முடைய
நண்பர் மனோகரன், பாலாஜி சார் எல்லாம் இருக்காங்க. அவங்க சேர்ந்து வருவான்னு சொல்லி கேட்கிறேன். I request all my friends to clarify any questions that you have got it in the mind, because it's only a bird's view that I have placed. Hello. Hello. Sir. Hello, சொல்லுங்க பிரதர். Hello sir, வணக்கம். Hello sir. மோகன் சார் சொல்லுங்க. அதுல ஒண்ணு மட்டும் சொல்லாம விட்டேன். இந்த லிமிடேஷன், அதுக்கு லிமிடேஷன் இருக்குல்ல, லிமிடேஷன் எல்லாத்துக்கும் லிமிடேஷன் உண்டு. அந்த வகையில இந்த நாம தயார் சேர்ந்த வழக்குக்கு வந்து நீங்க வந்து நமக்கு 468 பிரகாரம் வந்து லிமிடேஷன் உண்டு. அதை நாம வந்து எப்படி பாத்துக்கணும் வந்து, ஏன்னா அது கொடுக்கக்கூடிய தண்டனைக்குரிய முறை 6 மாத காலம், அது ஒரு வருஷம், ஏன்னா 3 years. இப்ப நான் பாக்குறேன் வந்து செக் கேஸ் எல்லாம் போடுறோம். இப்போ வந்து இந்த செக் கேஸ் எல்லாம் தெரியும். இப்போ வந்து லிமிடேஷன்ங்கிறது வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு மேல போனா செக்ஷன் 5ல கொடுக்கணும் தெரியும். அந்த மாதிரி காலதாமதமாக நம்ம வந்து ஒரு தனி புகார் தாக்கல் செய்கிற போது, அப்ப வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து அந்த எதிரிக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்காம அதை வந்து விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி தெரியும். அப்புறம் மற்ற வழக்குகள்ல போறா வந்து 468 CRPC நம்ம வந்து சொல்லுங்க பிரதர், கேளுங்க பிரதர். சார், நம்ம இப்ப போலீஸ் இருக்காங்கல்ல. ஹலோ சார். சொல்லுங்க சார். ஹலோ, போலீஸ் வந்து நீங்க பவானி சார்? நீங்க பவானி பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன். அது அதாவது இப்ப இது இட் இஸ் மை பர்சனல் கேஸ். என்ன ஒருத்தர் அடிச்சான், நான் கம்ப்ளைண்ட். அவன் வந்து லோக்கல், நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். அவன் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்துல ஒரு வில்லேஜ். வீட்டுக்கு வந்து அந்த சிம்பிள் ஒண்ணு சும்மா அசால்ட் கேஸ் கையில. குரல் சரியா கேட்கலாங்க. வாய்ஸ் சரியா வர மாட்டேன், மழுங்குது, அப்படியே மறுக்குது. சார் சொல்லுங்க, பேசுங்க. இப்ப ஆடியோ ஆன் பண்ணி சார். ஆடியோ ஆன் பண்ணி வச்சு கேஸ் இன் கவுண்டர் சார். சரி சார், கேஸ் இன் கவுண்டர் சொல்லுங்க. சரி. ஏ வந்து இப்ப நான் என்னோட பர்சனல் கேஸ், எனக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அவன் என்னை அடிச்சுட்டான் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்துல. நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். அவன் சொந்த ஊரு. அதனால அவன் விட்னஸ் போட்டான். எனக்கு விட்னஸ் கிடையாது. என்ன உண்மையான கேஸ் வந்து ரெஃபர் பண்ணிட்டாங்க. பொய் கேஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு 506/2 வர மாதிரி ஒரு சின்ன ரப்பர் பைப் எல்லாம் போட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி சார்ஜ் ஷீட் போட்டுருக்காங்க. சரி. இப்ப இந்த ஐயோ வந்து என்னை விசாரிச்ச மாதிரியே ஒரு 161 ஸ்டேட்மெண்ட் போட்டு ரெஃபர் பண்ண அந்த ஆர்சிஎஸோட ஃபைல் பண்ணிருக்காங்க. சரி. இப்ப இந்த போலீஸ் மேல ஆக்ஷன் எடுக்கணும்னா எப்படி ஆக்ஷன் எடுக்கிறது, எப்படி அது வந்து ஃபர்தர் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட்டா அது வந்து என்ன சொல்றாங்க, இப்பதான் அந்த கொரோனா பீரியட்ல இப்பதான் ஆர்டர் போட்டிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க, நான் அந்த ரெஃபர் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் எடுத்திருக்கேன், இப்ப வேணா நீ பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடுற மாதிரி ஆர்டர் போட்டிருக்க மாதிரி சொன்னாங்க. நான் ஒன்னும் நேர்ல ஒன்னும் பாக்கல, ஆர்டர் காப்பி வாங்கல சார் இந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன்ல. இல்ல, நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் இருக்கா? அதான் இருக்கு சார். இருக்குல்ல, போதும். நான் சொன்ன பிரகாரம் நீங்க வந்து ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் முறையில வந்து ஒரு வழக்கறிஞரை வச்சு நீங்க உங்களாலேயே முடியும்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. வந்து அந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன்ல நான் சொன்ன மாதிரி நடந்த விவரத்தை